everyone. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட பார்ட் 1 வீடியோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நான் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் அந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து உங்களோட சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey everyone, welcome to the part 2 video of relations and functions. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ போன வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து பார்த்தோம், அப்புறம் கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம், இமேஜ், ப்ரீ இமேஜ், ரேஞ்ச், டொமைன், கோடொமைன், கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து போன சப்செட், ப்ராப்பர் சப்செட் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. இதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ரெண்டு நான் எம்டி செட்டுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ரெண்டு நான் எம்டி செட்டுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ இது ரெண்டும் நான் எம்டி செட்டிங் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல இருக்க ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு உங்களோட புக்ல. பட் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நான் இந்த வீடியோல வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ பேர்லயே இருக்கு இல்லையா, 1-to-1. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு எனக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் வந்து இங்க இருக்கும். சரியா? 1-to-1. அதே மாதிரி இதை எடுத்தீங்கன்னா 1-to-1. சரியா? இதை எடுத்தீங்கன்னா 1-to-1. இதுதான் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். சோ ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்கு இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த செட்ல சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த செட்ல இருக்கிற ஏ செட்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஏ செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் இங்க இருக்க இன்னொரு எலிமெண்டோட மேப் ஆயிருக்கு. அததான் 1-to-1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். மெனி டு ஒன். பேர்ல இருக்கு இல்லையா, மெனி டு ஒன். ஓகேவா? சோ இந்த ஏ செட்ல இருக்க நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து பி செட்ல இருக்க எலிமெண்ட்ஸோட மேப் ஆயிருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்க இருக்க எலிமெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ப்ரீ இமேஜ் இருக்கும்னு வச்சுக்கலாமா? சோ மெனி டு ஒன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுக்கலாம். சோ ஏ வந்து எக்ஸோட மேப் ஆயிருக்கலாம் அண்ட் பி வந்து எக்ஸோட மேப் ஆயிருக்கலாம். ஏன்னா மெனி டு ஒன். ஓகேவா? சோ சியும் வந்து இங்க போயிருக்கலாம் பிகாஸ் இது மெனி டு ஒன், மெனி டு ஒன். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஏ வந்து ஒய்யோடையும் இதாயிருக்கலாம். ஓகேவா? சோ பி ஒய்யோட மேப் ஆயிருக்கலாம், சி ஒய்யோட மேப் ஆயிருக்கலாம். ஓகே, சோ பி வந்து இசட்டோட மேப் ஆயிருக்கலாம், சி இசட்டோட மேப் ஆயிருக்கலாம் அண்ட் டியும் வந்து இசட்டோட மேப் ஆயிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஈக்கும் இங்க இருந்து மோர் தென் இருக்கலாம். ஓகே, சோ புரிஞ்சுதா? மெனி டு ஒன் அப்படின்னா என்னன்னா இங்க இருக்க இத நீங்க எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. சிம்பிளா நேம்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இங்க இருக்க நிறைய எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்கலாம், அப்படி நம்ம வச்சுக்கலாம். சோ இங்க இருக்க எலிமெண்ட்ஸுக்கு வந்து மோர் தேன் ஒன் ப்ரீ இமேஜ் இருக்கலாம். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏ சொல்வீங்க, பி சொல்வீங்க, சி எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா இது எல்லாத்தோடையும் மேப் ஆயிருக்கு. சோ இங்க இருக்க எலிமெண்ட்ஸுக்கு வந்து மோர் தேன் ஒன் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்க நிறைய எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கலாம், இமேஜ் இருக்கு. ஓகேவா? இங்க இருக்க நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கலாம். இல்லைன்னா இந்த இமேஜ், ப்ரீ இமேஜ் இதெல்லாம் விட்டுருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈஸியா பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனி டு ஒன், அவ்வளவுதான். சோ இங்க இருக்க மெனி எலிமெண்ட்ஸ் வந்து இங்க இருக்க ஒரு எலிமெண்டோட மேப் ஆயிருக்கும்.
சிம்பிளா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன். சோ இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, சோ இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, each element in the codomain, so இது வந்து இது வச்சுக்கோங்க AB. So each element in the codomain B has a pre-image in the domain A. Okay, so நான் இங்க இதை எழுதுறேன். இதை வந்து சப்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒன் டு ஒன் இருக்கு இல்லையா, இது வந்து இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேபி 1 மார்க்ல கேட்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஓகே ஓகே. சோ ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? சோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, each element in the codomain B. So codomain B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ப்ரீடொமைன் என்று இருக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏல வந்து ஒரு ப்ரீடொமைன் இருக்கும். இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு ப்ரீடொமைன் இருக்கும். இப்ப பிக்கு வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு ப்ரீடொமைன் இருக்கும். சரியா? ஓகே ஓகேவா? ஒரு ப்ரீடொமைன் தான் இருக்கணும்னு இல்ல. ஆக்சுவலா இத நான் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னா, காம்பினேஷன் ஆஃப் 1 to அண்ட் காம்பினேஷன் ஆஃப் 1:1 அண்ட் மெனி is to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? சோ இப்படியும் இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, each element in the codomain B. So இந்த B ல இருக்க ஒரு கோடோமைன், ஐ மீன் ஒரு எலிமெண்ட் B வந்து கோடோமைன் தானே. B வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடோமைன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ B ல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்குமே இங்க வந்து ப்ரீ இமேஜ் இருக்கும். சோ B ல வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டும் லெஃப்ட் அவுட்டா இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க P4 இருக்கு அப்படின்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? சோ இதுல B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே எனக்கு இங்க வந்து ப்ரீ இமேஜ் வந்து இருக்கணும். ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கலாம், இல்லனா 2 ப்ரீ இமேஜ் இருக்கலாம். இப்ப நீங்க P எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு. 1 இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம். பட் ஆனா இங்க எதுவுமே வந்து மேப் ப்ரீ இமேஜே இல்லாம இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் ஆன் டு ஃபங்க்ஷன். பட் நான் வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் 1 to 1 அண்ட் மெனி to 1 அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். பட் அது எனக்கு கரெக்டா என்னன்னு சரியா தெரியல. சோ அதனால நீங்க வந்து as per definition போயிருங்க. every element in codomain B has a pre-image in the domain A. in இங்க இடம் பத்தல, sorry, the domain A. ஓகேவா? சோ நீங்க as per the definition போய்க்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வைக்க வேண்டாம். சோ B ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்குமே இங்க ப்ரீ இமேஜ் இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் சர்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ரைட்? சோ நெக்ஸ்ட் போயிடலாம். இன்டு ஃபங்க்ஷன். சோ இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த C1 இதோட மேப்பா இருக்கு. அப்புறமா ஓகே. சோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து, இப்ப இது A வச்சுக்கோங்க, இது B வச்சுக்கோங்க. சோ இங்க இருக்க B ல இருக்க ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து இங்க ப்ரீ இமேஜ் இருக்காது. ஓகேவா? சோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, a function
A maps to B is called an into function if there exists at least one element B which is not the image of any element of A. என்னடா இவ்ளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. சில பேர் வந்து இதுக்கு நோட்ஸ் தேவை, ஐ மீன் டெஃபினேஷன் வேணும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஐம் ரியலி சாரி, என்னடா இப்படி கச்ச கச்ச கச்சன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பென்ல இப்படிதான் எழுத முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் படிக்கிறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ a function A maps to B is called an into function if there exists at least one element B which is not the pre-image of any element of A. So இந்த B ல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஆவது இங்க வந்து ஒரு எலிமெண்ட்டுக்காவது இங்க வந்து ப்ரீ இமேஜ் வந்து இருக்காது, அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட், இங்க ஒன்னு ரெண்டு மூணு எலிமெண்ட் கூட இருக்கலாம். சரியா? சோ இப்ப இங்க D5ம் இருக்கலாம், D6ம் இருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டுக்காவது இந்த இடத்துல வந்து ப்ரீ இமேஜ் இருக்காதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ ஏல இருந்து எந்த ஒரு இமேஜும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தட்ஸ் இட். இதுதான் வந்து இன்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சோ பேர்லயே தெரியுது கான்ஸ்டன்ட். அதாவது ஏபி வச்சுக்கோங்களேன், ஈஸி இது. சோ இதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ஒரே ஒரு எலிமெண்டோட மேப் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்டா ஒரே நம்பரோட எல்லாமே வந்து மேப் ஆயிருக்கும். சோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவை கிடையாது. ஓகே, சோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்து ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா IA அப்படின்னு சொல்லி நம்ம இத வந்து மென்ஷன் பண்ணுவோம். சோ ஒரே மாதிரியான எலிமெண்டோட இது வந்து மேப் ஆயிடும், அவ்வளவுதான். சோ ஏனா ஏ, பினா பி, சினா சி. சோ இது வந்து ஐடென்டி. பார்த்தா பேர்லயே தெரியுது இல்லையா, ஐடென்டி. ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன். சோ இதுக்கு டெஃபினிஷன் வேணும்னாலும் நான் இங்க வந்து கொடுக்குறேன். Let A be a non-empty set, then the function then the function denoted by f of x equals to x. So same element தான் இங்க பாருங்க, f of x equals to x for x belongs to A is called identity function of A and it's denoted by IA. அவ்வளவுதான். சோ ஏன்றத வந்து ஒரு நான் எம்டி செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. and it's denoted by, so இந்த function A maps to A. so அதாவது இங்க பாருங்க ஒரே எலிமெண்ட் தான் இங்க இருக்கு.
இது அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா வேணாம். என்னன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரியான எலிமெண்டோட மேப் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஓகே, சோ வேணும்னா இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னொரு தடவை இது எல்லாமே ரீகால் போயிடலாம். 1 to 1 அப்படின்னா என்ன? அது இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சோ ஒரு எலிமெண்ட் வந்து இங்க இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்கும். சரியா? இங்க இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். இங்க இருக்க எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். 1 to 1 பேர்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெனி to 1. ஓகேவா? சோ இங்க இருக்க எலிமெண்ட்டுக்கு இங்க இருந்து நிறைய ப்ரீ இமேஜஸ் இருக்கலாம். சோ இந்த கோடோமைன்ல இருக்கு இல்லையா? இந்த கோடோமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து இங்க நிறைய ப்ரீ இமேஜஸ் வந்து இருக்கலாம். 1 or more ப்ரீ இமேஜஸ் இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த எக்ஸே எடுத்துட்டீங்கன்னா ஏ இருக்கு. எக்ஸோட ப்ரீ இமேஜ் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இந்த இசட் எடுத்துட்டீங்கன்னா சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கோடோமைன்ல இருக்க எலிமெண்ட்ஸுக்கு மோர் தேன் ஒன் ப்ரீ இமேஜ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அப்படி இருந்துச்சுன்னா அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்க இருக்க கோடோமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இங்க ப்ரீ இமேஜ் இருக்கணும். சரியா? அது ஒரு ப்ரீ இமேஜாவும் இருக்கலாம், 2 ப்ரீ இமேஜாவும் இருக்கலாம். ஆனா கோடோமைன்ல எந்த ஒரு எலிமெண்ட்டுமே ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, சோ இத வந்து சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ நெக்ஸ்ட் இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன்னா என்ன? அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜே இல்லாம இருக்கும். கோடோமைன்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க? இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பேர்லயே உங்களுக்கு தெரியுது இல்லையா? சோ எல்லாமே ஒரே ஒரு எலிமெண்ட்டும் இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன்னா ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியான எலிமெண்டோட மேப் ஆயிடும். ஓகேவா? சோ இங்க இருக்க இமேஜுக்கு சேம் இமேஜ் சாரி இங்க இருக்க எலிமெண்ட்டுக்கு சேம் ப்ரீ இமேஜ் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு சேம் ப்ரீ இமேஜ் இருக்கும். இதுதான் ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே கைஸ், சோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தா அங்கேயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம Facebook அண்ட் Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பாய்.